JPYQ sum பண்ணலாம் பாருங்க. motion under gravity டாபிக்ல இருந்து a helicopter rises from rest on the ground vertically upwards with a constant acceleration g. A food packet is dropped from the helicopter when it is at a height h. The time taken by the packet to reach the ground is closest to அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு ஹெலிகாப்டர் வந்து கிரவுண்ட்ல வந்து ரைஸ் ஆகுது. அப்போ கிரவுண்ட்ல ரைஸ் ஆகும்போது இதுக்கு இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹெலிகாப்டர் வந்து ஆக்சலரேஷன்ல போகுது. என்ன ஆக்சலரேஷன்ல போகுது பார்த்தீங்கன்னா a g ஆக்சலரேஷன்ல அப்போது போகுது. ஹெச் ஹைட்ல இருக்கும்போது இந்த ஹெலிகாப்டர்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு ஃபுட் பாக்கெட்டை ரிலீஸ் பண்றோம். அப்போ ரிலீஸ் பண்ணும்போது இந்த ஃபுட் பாக்கெட்டுக்கு வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் ஹெலிகாப்டர் 0வா இருக்கும். ஆனால் வித் ரெஸ்பெக்ட் கிரவுண்ட் வந்து இதுக்கு வந்து வெலாசிட்டி இருக்கும். எவ்வளவு வெலாசிட்டி இருக்கும்னா தட் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் தி ஹெலிகாப்டர் when the food packet is released. அதாவது ஹெலிகாப்டர்ல இருந்து ஃபுட் பாக்கெட் ரிலீஸ் பண்ணும்போது ஹெலிகாப்டருக்கு என்ன வெலாசிட்டி இருக்கோ அந்த வெலாசிட்டி இந்த ஃபுட் பாக்கெட்டுக்கு இருக்கும் டியூ டு இனர்ஷியா ஆஃப் மோஷன். அதனால இதை டிராப் பண்ணும்போது ஹெலிகாப்டர்ல இருந்து இதுக்கு வெலாசிட்டி இருக்கிறதுனால இனர்ஷியா ஆஃப் மோஷனால இது வெர்டிகலி அப்போர்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் ரிட்டர்ன் வரும் அண்டர் கிராவிட்டியில a g. கரெக்டுங்களா? ஆக்சலரேஷன் வந்து g ஆக்சலரேஷன் கீழே வரும். அப்போ இந்த ஃபுட் பாக்கெட் ரிலீஸ் பண்ணும்போது இனிஷியல் பாயிண்ட் வந்து பாயிண்ட் a அஸ்யூம் பண்ணிக்கிங்க. ஃபைனல் பாயிண்ட் வந்து கிரவுண்ட் பின்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா a to b வரும்போது டவுன்வர்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கனால s -hன்னு எடுத்துக்கலாம். அடுத்து ஆக்சலரேஷன் எவ்வளோ டவுன்வர்ட்னால இது -gன்னு எடுத்துங்க. இனிஷியல் வெலாசிட்டி அப்போது பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் தி ஃபுட் பாக்கெட் எடுத்துக்கணும். இந்த இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் தி ஃபுட் பாக்கெட் தான் ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் தி ஹெலிகாப்டர் when it is raised through height h அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி ஸ்கொயர் மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி, இந்த ஹெலிகாப்டருக்கு இங்கே இனிஷியல் வெலாசிட்டி 0வா இருந்தது, 0 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2gh எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா u என்ன வருது, √2gh கிடைச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஃபுட் பாக்கெட் ஏல இருந்து மேலே போயிட்டு எங்க வருது, கிரவுண்டுக்கு வருது. அது டைம் டேக்கன் ஃபார்முலா என்ன பண்ணலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு ut பிளஸ் ஆஃப் at ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. அப்படி எடுத்துட்டீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும், -h. கரெக்டுங்களா? u எவ்வளோ வருது, √2gh எடுத்துக்கலாம். அடுத்த டைம் வந்து t போட்டுங்க. ஆக்சலரேஷன் -g போட்டீங்கன்னா -(gt ஸ்கொயர்னு கிடைக்குது. இப்போ என்ன பண்ணிடலாம், எல்லாமே ஒரு பக்கம் கொண்டு வாங்க. இந்த -(gt ஸ்கொயர் லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா +(gt ஸ்கொயர்), √2gh லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா -√2gh t, அடுத்து -h = 0. இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா குவாட்ரடிக் இன் டைமில் இருக்குது. அப்படின்னா at ஸ்கொயர் ப்ளஸ் bt ப்ளஸ் c = 0 ஃபார்மில் இருக்குது. அப்போ a பிளேஸில் என்ன இருக்குது, g/2 இருக்குது. b பிளேஸில் என்ன இருக்குது, -√2gh இருக்குது. c பிளேஸில் என்ன இருக்குது, -h இருக்குது. அப்போ டைமுக்கு வந்து ரூட் சால்வ் பண்ணும்போது -b + or -√b² - 4ac/2a பண்ணணும். அப்போ -b எவ்வளோ, -√2gh மைனஸ் போட்டோம்னா ப்ளஸ் ஆயிரும். ஸோ √2gh ப்ளஸ் ஆர் மைனஸ் √b². √2gh ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2gh மைனஸ் 4ac, 4 இன்ட்டு a எவ்வளோ பார்த்தீங்கன்னா g/2 இன்ட்டு c வந்து -h மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், h போட்டுங்க, டிவைட் பை 2a போட்டுக்கலாம். 2a அப்போ 2 இன்ட்டு a வந்து g/2பா. அப்போ 2 கேன்சல். இந்த மைனஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இங்கே வந்து இந்த டேர்ம் அதிகமாக இருக்குது. அப்போ டைம் வந்து நெகட்டிவ்ல வராது. இப்போ இந்த 4 இந்த 2 கேன்சல் பண்ணுவோம், இங்கே 2 வந்துடும். இங்கே 2gh இங்கே ஒரு 2gh, அப்போ என்ன வருது, 4gh வருது. அப்போ டைம் என்ன வருது பாருங்க, t = √2gh ப்ளஸ் √4gh. கரெக்டுங்களா? டிவைட் பை என்ன வரும்னு சொல்லுங்க, ஜின்னு இருக்கு. இப்போ இதில் √2gh காமனாக எடுத்துருங்க. √2gh காமனாக எடுத்துட்டு டிவைட் பை g போட்டிங்கன்னா இங்கே 1 ப்ளஸ் இந்த √2gh எடுத்துட்டோம்னா இங்கே 2 மட்டும் இருக்கும். அப்போ 2 மட்டும் போட்டுடலாம், ரூட்டுக்குள்ளே இருக்குங்களா √2. இப்போ இந்த ஜியும் இந்த ஜியும் கேன்சல் பண்ணால் இங்கே √g வந்துடும். அப்போது √h/g போட்டுட்டு இங்கே ஒரு ரூட்டு இருக்கு இல்லையா, அந்த ரூட்டு இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த ரூட்டை வந்து இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 1 × √2 2 வருது. இந்த 2 வந்து 2, இந்த ரூட் வந்து 1.414 அப்ராக்சிமேட்லி நம்ம 1.4 எடுத்துட்டோம்னா 2 + 1.4 3.4 வரும். அப்போ 3.4 √h/g. ஸோ டைம் டேக்கன் பை தி ஃபுட் பாக்கெட் டு ரீச் தி கிரவுண்ட் என்ன வருது பாருங்கப்பா, 3.4 √h/g. தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டாக வருதுப்பா.